ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 3, 2026. பிரம்மா பாபாவிற்கு இந்த ஈஸ்வரிய ஞானம் மற்றும் படிப்பின் மீது மிகுந்த மகத்துவம் இருந்தது. அதே முக்கியத்துவத்தை நாமும் இந்த படிப்பிற்கு கொடுக்க வேண்டும். எந்தளவிற்கு யோகத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஞானத்திற்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. யார் ஞானியாக இல்லையோ அவர் யோகியாகவும் ஆக முடியாது. யாருக்கு ஞானத்தின் ரசனை இல்லையோ, யாருக்கு ஞானத்திற்கான ருசி இல்லையோ, அவர்கள் ஞானத்தின் சுகத்தை பெற முடிவதில்லை. முரளியின் சுகம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. எனவே நாம் தந்தையை பின்பற்ற வேண்டுமென்றால் இந்த படிப்பிலும் முழு மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஞானத்தினை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் என்பது நமது நல்ல விவேகத்தினை வடிவமைக்கிறது. இந்த ஞானத்தினால் நமது புத்தியானது தெய்வீகமாகிறது. இந்த ஞானத்தினால்தான் நமது புத்தி கட்டமைக்கப்படுகிறது என்றே கூறலாம். ஜன்ம ஜன்மங்களுக்கு நமது புத்தி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தற்காலத்தினுடைய நமது ஞானத்தின் சிந்தனை மற்றும் ஞானத்தினை புத்தியில் கிரகித்து கொள்வது இவற்றின் மீதுதான் ஆதாரப்படுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் ஞானத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பாபாவின் முரளியை நன்றாக படிப்போம். இந்த முரளிகளில் ஞானத்தின் களஞ்சியம் இருக்கிறது. அவ்யக்த முரளிகளிலும் சரி, சாக்கார முரளியிலும் சரி, ஞானத்தின் பொக்கிஷம் நிறைந்துள்ளது. நாம் வகுப்பில் வந்தும் ஞானம் கேட்க வேண்டும். மேலும் தனிப்பட்ட முறையிலும் ஸ்டடி செய்ய வேண்டும். என்னோடு சேர்ந்து நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களது உலகாயுத காரியங்களை, அலுவல்களை, மேலும் குடும்பத்தை நடத்துவதற்காக சகோதர சகோதரிகள் நீங்கள் இரவு பகல் எந்தளவிற்கு உழைக்கிறீர்கள். வேலை வேலை என்று மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்பதற்கு கூட நேரமில்லை, உறங்குவதற்கும் நேரமில்லை. இரவு பகல் உழைக்கிறீர்கள். மேலும் நல்ல வேலையை பெற விரும்பும் உங்களது குழந்தைகள் இரவு பகல் தனது படிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் கோச்சிங் கிளாஸ் செல்கிறார்கள். தேர்வு நேரங்களில் தனது மற்ற ஆசைகள், விளையாட்டு போன்றவற்றை கூட தியாகம் செய்துவிட்டு படிக்கிறார்கள். பாபா நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார். அது எத்தனை பெரியதென்றால் 2 யுகங்களுக்கு நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். யார் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சம்பாத்தியத்தின் மீது எத்தனை மகத்துவம் இருக்கிறது. இப்போது நாம் சங்கம யுகத்தில் செய்யும் முயற்சிக்கான பலன் 2 யுகங்களுக்கு நாம் எதற்காகவும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அளவற்ற செல்வம் நம்மிடம் இருக்கும். நாம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் அங்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் திரேதா யுகத்திலும் நமக்கு அனைத்தும் கிடைக்கப்பெறும். சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இந்த நேரத்திற்கு மகத்துவம் கொடுக்கவில்லை என்றால், உழைக்கவில்லை என்றால், நேரத்தை வீணடித்து கொண்டே இருப்பீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னிடம் நேரமே இல்லை என்று யாருமே கூற முடியாது. யாருக்கு நேரத்தை சரியாக வரையறுக்க தெரியவில்லையோ அவர்களுக்கு தான் நேரம் இருப்பதில்லை. யார் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் நேரம் இருப்பதில்லை. சிறிய காரியத்திற்கு கூட அதிகமான நேரத்தை செலவழிப்பவர்களிடமும் நேரம் இருப்பதில்லை. நேரத்தை மிச்சப்படுத்துவது என்பது நமது கரங்களில்தான் உள்ளது. நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எந்த வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, எதன் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்குமோ அந்த வேலைகளுக்காக உங்களுக்கு நேரத்தின் எந்த குறைபாடும் இருப்பதில்லை. எனவே சங்கம யுகத்தின் இந்த நேரத்திற்கு முழு மகத்துவம் அளித்து முயற்சியின் வேகத்தை தீவிரப்படுத்துவோம். மேலும் ஞானத்தின் பலத்தை சேமிப்போம். நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால், உங்களது விசேஷமான டைரியில் குறைந்தது 16 ஞானத்தின் விசேஷமான பாயிண்ட்டுகளை நோட் செய்து வையுங்கள். ஆத்மாவிற்கு சுகம் அளிக்கக்கூடிய, ஆன்மீக போதையை ஏற்றக்கூடிய, ஆத்மாவை பறக்கச் செய்யக்கூடிய பாயிண்ட்டுகள், மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான, புத்தியை விழிப்படைய செய்வதற்கான பாயிண்ட்டுகள், இவற்றை நோட் செய்து ரிவைஸ் செய்யுங்கள். இதன் மூலம் ஞானத்தின் பலம் அதிகரிக்கும். இன்று முழு நாளும் 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். நான் எப்படிப்பட்ட தேவதையாக இருந்தேன். அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றிருந்தேன். தங்கம் போன்ற உடல், முகத்தில் தெய்வீக தன்மை, செல்வ செழிப்பால் நிறைந்திருந்தேன். பின்னர் பூஜைக்குரிய சொரூபம்.
நான் விக்ன விநாயகன் அல்லது அஷ்டபுஜாதாரி தேவியாவேன் அல்லது விஷ்ணுவின் சொரூபத்தில் தன்னை நினைவு செய்வோம். இப்படி ஏதாவது ஒரு பூஜைக்குரிய சொரூபத்தை முன்னிலையில் வைப்போம். இவ்வாறு இன்று முழு நாளும் 5 சொரூபங்களில் இந்த 2 சொரூபங்களை முக்கியமாக பயிற்சி செய்து முழு நாளும் ஆனந்தமடைவோம். ஓம் சாந்தி.